ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவர் பதவியேற்ற உடனேயே 3 முக்கியமான திட்டங்கள்ல கையெழுத்திட்டிருந்தாரு. அதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உடனே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில காவல்துறை சார்பாக இப்போ ஒரு அரசாணை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த அரசாணை. அரசாணை நிலை எண் 176, வெளியீட்டு நாள் 10/5/2026. ஸோ இந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமான தகவல்லாம் என்னென்ன இருக்குது? இந்த ஒரு அதிரடி படையில எத்தனை பேர் வந்து இருப்பாங்க? இதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும். ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவிடும் வகையில் இப்படையினரின் இருப்பை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் மூலம் பெண்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தவும் இந்த சிறப்பு படையை போதுமான ஆளுநர்கள் அல்லது பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சிறப்பு படை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே பெண்களுக்குள்ளாரையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதா பாருங்க, குற்றச்சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்தல். பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்று காவல் பணிகள் மேற்கொண்டு குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்து பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல். இது முதல் செயல்பாடு. இரண்டாவது, பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்தல். ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னாவே அந்த இடத்துல ஒரு ஒரு போலீஸ் நிக்கிறதுக்கும் ஒரு 10 போலீஸ் நிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இதனாலேயே பல குற்றச்சம்பவங்கள் நடக்காம தடுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய உறுதிப்பாடு. இப்போ மூன்றாவதா, புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்தல். அதே மாதிரி நான்காவது செயல்பாடு என்னன்னா, பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களது பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் இதர ஆதரவுகள் கிடைத்திட வகை செய்வது உள்ளிட்ட உதவிகளை உரிய நேரத்தில் செய்தல். ஐந்தாவது செயல்பாடு, சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட முகமைகளுடன் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபடுதல். ஸோ இந்த மாதிரி 5 செயல்பாடுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை செயல்படுத்தும் விதமாக இப்போ முதற்கட்டமா காவல்துறை தலைமையகத்துல ஒரு சில பணியிடங்களுக்கு நிர்வாக ஒப்பளிப்பும் செய்து அரசு இந்த ஆணையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இப்போ காவல்துறை தலைமையகத்துல இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிறப்பு படைக்கு எத்தனை பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா, இதுக்காக தனியா ஒரு டீம் வந்து போடுவாங்க. ஸோ தற்போது இந்த தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரீடிப்ளாய்மென்ட் மூலமா இந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்றாங்க. ரீடிப்ளாய்மென்ட் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஒரு பதவியில வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த சிறப்பு படைக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் மூலமா நடக்குது. புதுசா வந்து ஆள் எடுக்கல. ஆனா, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் இது போன்ற சிறப்பு படை அமைக்கிறதுக்கு புதுசா ஆள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப காவல்துறை தலைமையகத்துல வந்து யார் யார் இடம்பெறுவாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து ஒருத்தர் இருப்பாரு. இது நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூ கிரியேஷன் அப்படின்னா, புதுசா வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க. இதுக்கு மட்டும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு மட்டும் புதுசா ஒரு வேக்கன்சி இருக்குது. அத ஃபில் பண்றாங்க. 2வதா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிரியேட்டட் அண்ட் ஃபில்ட் அப் த்ரூ ரீடிப்ளாய்மென்ட். ரீடிப்ளாய்மென்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்க ஒரு பதவியில் இருப்பாங்க. அந்த பதவியில் இருக்க நபர்கள இதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிப்ளாய்மென்ட் முறையில தான் ஃபில் பண்றாங்க. இந்த டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் பொறுத்தவரையில மொத்தம் 2 வேக்கண்ட்ட ஃபில் பண்றாங்க. 2 பேர் வந்து நியமிக்கிறாங்க. 4வதா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இது மொத்தம் வந்து 4 பொசிஷன் கிரியேட் பண்றாங்க. 4 பேர ஃபில் பண்றாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ல 8 பேர் இடம்பெறாங்க. மத்த ரேங்க் மத்த பிசி இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து 20 பேர் வந்து ஃபில் பண்றாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ரீடிப்ளாய்மென்ட் முறையில தான் ஃபில் பண்றாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மட்டும் தான் வந்து புதுசா கிரியேட் பண்றாங்க. மீதி எல்லா பொசிஷனும் ரீடிப்ளாய்மென்ட் மூலமா ஃபில் பண்ணுவாங்க. இது முதற்கட்டமாக. அடுத்தபடியா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அமல்படுத்தும்போது, இதுக்காக தனியா வந்து ஆள் எடுப்பாங்க. அந்த மாரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல
ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த தகவல் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.